ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரொம்ப கிடையாது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, மாங்காய் துவையல், மாங்காய் தேங்காய் போட்டுட்டு துவையல். எங்கள் ஊரில் சம்மந்தி சொல்லுவோம், அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை. அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சூப்பராக செமையாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். முதல்ல கோவக்காவை கட் பண்ணியிருக்கேன். அந்த கோவக்காயில் கொஞ்சம் கறிவேப்பிலையும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், 1 டீஸ்பூன் மிளகா பொடியும், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த மிளகா பொடியெல்லாம் இதில் பிடிச்சி இருக்கணும். அதுக்காக தான் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நான் ஒரு பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாங்காயில் துவையல் செய்யும்போது சூப்பராக செமையாக இருக்கும். கஞ்சிக்கு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். 10 சாம்பார் வெங்காயம். நான் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் கட் பண்ணி போடலாம். 8 பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன். அந்த 8 பச்சை மிளகாயும் அது மேலே வச்சிடலாம். இதை அரையும் போது கரெக்டாக வந்துடும். ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இது நல்லா மையாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைஞ்சிடக்கூடாது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வாயில் வச்சு பார்த்தோங்க, சூப்பராக செமையாக இருந்தது. இப்போ நம்ம கோவக்காய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம் அந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் வெடிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பூண்டெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெரட்டி வச்சுருந்த கோவக்காய் இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த துவையல் இந்த கோவக்காய் வச்சு நம்ம கஞ்சியோ சாப்பாடோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமாக வருகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே எங்கள் வீட்டு சாப்பாடு இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய்.